அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுன்சிலிங் டே 2 அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நாள் முடிவில் என்னென்ன போஸ்டிங் எவ்வளோ காலியாக இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே போல் இன்னைக்கு எத்தனை பேர் ஆப்சென்டீஸ் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ விஏஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் மொத்தம் 400 பேரை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு மட்டும் விஏஓவில் உங்களுக்கு 112 சீட்டு ஓடி இருக்கு. அதே போல் ஜேஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 281 சீட்டு ஓடி இருக்கு. ஜேஏல உங்களுக்கு 281 சீட்ஸ் ஓடி இருக்கு. அதே போல் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த 3 தான். இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒரு வேக்கண்ட் ஓடி இருக்கு. மொத்தமாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 394 வேக்கண்ட் இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு. ஒரு 6 பேர் வந்து பார்த்தீங்க ஆப்சென்ட்னா மொத்தமாக ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அதில் 3 பேர் வந்துட்டு நான் வில்லிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பேலன்ஸ் 3 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். 394 பேர் இன்னைக்கு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. 112 விஏஓ தஞ்சாவூர்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட புதுக்கோட்டை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓவரால் மோஸ்ட்லி எல்லா பக்கமே உங்களுக்கு விஏஓ அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்குது. அதே போல் ரெவன்யூ நல்லா போச்சு. இன்றைக்கி ரெவன்யூ கிட்டத்தட்ட ஓவரால் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பீக்கில் போயிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா விஏஓ நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே போல் ரூரல் டெவலப்மெண்ட் நல்லா போயிருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்த விஷயம். அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ உங்களுக்கு விஏஓவில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை வேக்கண்ட் இருந்துச்சு? 402 வேகன்சிஸ். 402 வேக்கண்ட்டில் மொத்தமாக நேற்று இன்னைக்கு டே 1 டே 2 சேர்த்து 241 வேகன்சி ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸு 161 தான் இருக்குது. இது வந்து 161 இருக்குன்னு சொல்லி நினைக்க வேணா. நிறையா வந்து எல்லாராலையும் எடுக்க முடியாது. இப்போ எஸ்சி உமன் அப்படின்றது இருக்கு. எஸ்சி உமன்ல உங்களுக்கு 12ல் 2 தான் ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் 10 இருக்கு. நார்மலா ஜெனரல் கோட்டா அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு. ஜெனரல் கோட்டால இன்னும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருக்கு. ஜெனரல் கோட்டால ஒரு சீட்டு மட்டும் இருக்கு. மற்றபடி ஜெனரல் பிஎஸ்டியும் ஓவர் ஆயிருச்சு. அதே போல பிசில ஒரு 13 சீட்டு பெண்டிங் இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 சீட்டு பெண்டிங் இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க எப்போ எடுத்து பார்த்தாலும் இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். அதே போல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு 2 நாளும் சேர்த்து 538 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் 3363 இருக்குது. மூணாவதா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதில் உங்களுக்கு 12 வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் 5 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் நடந்த விஷயம். மற்றபடி வேறு எதுவுமே போல. இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வருது. எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட், எனக்கு வேண்டுன்ற டிபார்ட்மெண்ட் நான் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். அதான் நம்ம சொல்கிற விஷயம். அப்போ இதில் உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி ஃபில் ஆயிருக்கா, வேகன்சி இருக்கா, போயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? இங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கும். கம்ப்யூட்டர்ல பார்த்தாலும் சரி, போன்ல பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன்ல உங்களுக்கு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி வச்சுப்போமே, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அப்போ போடுறப்ப உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வருது. ஸ்டார்டிங்கில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இங்கே லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கணும். இங்கே ஃபைனலாக உங்களுக்கு டோட்டல் அப்படின்றது கொடுத்துருக்கணும். டோட்டல் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுக்கல. அப்போ அப்படியே நெக்ஸ்ட் போகணும். நெக்ஸ்ட் போகிறப்ப உங்களுக்கு கீழே உங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அப்படின்றது வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே வருது பார்த்தீங்களா? அப்போ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்னா அது ஒரே லைனாக போட முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுருக்காங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படி உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் இப்படி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டோட்டல் அப்படின்றது ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இங்கே உங்களுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்குது? 120 வேகன்சிஸ். அதாவது இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்டிங் இன்னும் எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்றது மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்படி தான் நீங்களாக தான் கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் இருந்துச்சு? 128 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே 1ல் உங்களுக்கு 4 வேகன்சி ஃபில் ஆச்சு. அதே போல் டே 2ல் உங்களுக்கு 4 வேகன்சி ஃபில் ஆயிருந்துச்சு. பேலன்ஸ் உங்களுக்கு 120 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் டிரான்ஸ்போர்ட்டோட நிலைமை. அதே போல் உங்களுக்கு வேறு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் நீங்கள் என்ன தான் பண்ணணும்? இதே விஷயம் தான் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு 2 நாளாகவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஷரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டாப்லையா? ட்ரெஷரிஸ் லாஸ்ட்டில் டோட்டல் இருக்கா? இல்லை. அப்போ அடுத்து போனோன்னா லாஸ்ட்டில் டோட்டல் இருக்கா? லாஸ்ட்டில் டோட்டல் இருக்கா அப்படிங்கிற இதில் இருக்காது. அடுத்தும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் இங்கே வரும். அப்போ ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் இருந்துச்சு? 145 வேகன்சி. அந்த 145 வேகன்சியில் பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்குது? 121 தான் இருக்குது. 145 வேகன்சியில் 121 தான் இருக்குது. பேலன்ஸ் எத்தனை போயிருச்சு? 31, 41, 24 வேகன்சி. மொத்தம் உங்களுக்கு 24 வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நாளில் 7 வேகன்சி ஃபில் ஆயிருந்துச்சு. இப்போ இன்னைக்கு டே 2ல் உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் கிட்டத்தட்ட ஒரு 16 வேகண்டா 15 ஓகே 7 3 17 வேகண்ட். இன்னைக்கு வந்து ஒரு 17 வேகண்ட் ஃபில் ஆயிருக்கு. இதுதான் நிலைமை. ஃபர்ஸ்ட் டே 1ல் ஒரு 7 வேகண்ட் போயிருந்துச்சு. டே 2ல் உங்களுக்கு ஒரு 17 வேகண்ட் போயிருந்துச்சு. மொத்தமாக உங்களுக்கு 24 வேகன்சிஸ் அப்படின்றது ஃபில் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஜென்ரல் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கே ஃபைனலாக டோட்டல் அப்படின்றதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் எடுத்து பாருங்க. மற்றபடி அதில் இருக்கிறத வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 2 3 போகிறப்பலாம், அதாவது இப்போ 145 இருந்து 21 பேருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக அது என்ன தான் போயிருக்கும்?
இருக்கும். ஜென்ரல் கோட்டா தான் ஃபில்லாக இருக்கும். மற்றபடி ரிசர்வேஷன் கோட்டாலாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதே போல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றதெல்லாம் பயங்கர ப்ரெஷர் அப்படின்றதுனால பெருசாக ஓடலை. மேபி டே 4 டே 5லேருந்து அது எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது உண்மையிலே சொல்லப்போனால் நிறையா ப்ரெஷராக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். அதனால் அது போல் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் ஒன்று போயிருந்துச்சு. எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் மொத்தம் உங்களுக்கு 19 வேகன்சி இருந்துச்சு. ஒரு வேகன்சி யாரோ எடுத்திருக்காங்க. இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு 18 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு தேவையான இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். அப்போ இதே போல் உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக நம்ம நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.